Hi students, this is Trimala Max YouTube channel. 10th standard Tamil அலகிட்டு வாய்ப்பாடு தருதல். ஸோ 3 மதிப்பெண்கள் இருக்க அலகிடு வாய்ப்பாடை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முயற்சி ப்ளஸ் பயிற்சி is equal to வெற்றி. ஸோ ஐ ஆல்வேஸ் சே தட் முயற்சியும் பயிற்சியும் தான் யூ வில் பி ஏபிள் டு கெட் அ வெற்றி. ஸோ ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் தட். அண்ட் இந்த தேர்வு என் வாழ்க்கையின் சிறந்த தேர்வாக இருக்கும் என்று எண்ணி ஒவ்வொரு தேர்வையும் எழுத வேண்டும். மேக் a habit to think that every exam will be the best exam in your life. So I once again repeat, எந்த தேர்வு எழுதினாலும் இதுதான் என்னோட சிறந்த தேர்வு என்று நினைச்சு நீங்க எழுதுனீங்க, definitely you will be get a very good mark, my dear children. Let us go to the other one. Is your journey towards your dream has just begun. So you are going to write a public examination, I think. So probably this is the first exam that you are going to write in your career. So please make note of that, and your journey is just now is going to start. அலகிட்டு வாய்ப்பாடு தருதல். ஸோ இதில் என்னென்ன இருக்குன்றத ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அலகிடுதல்ல ஈரசை என்றது ஒரு 4 இருக்கும். தென் காய்ச்சீர்கள் ஒரு 4 இருக்கும். தென் கனிச்சீர்கள் இருக்கும். சார் என்ன சார் ஈரசை அப்படின்னா என்ன, காய்ச்சீர்கள் என்னென்ன, கனிச்சீர்கள் என்ன? ஈரசைன்னா 2 இது இருக்கிறத பற்றி பேசுறதை பற்றி தான் அது ஈரசைகள். காய்ச்சீர்ன்றது நம்ம மூவகைச்சீர்கள், அதை நெக்ஸ்ட் ஸ்லைடில் நம்ம பார்க்கலாம். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இது இந்த 12ல் இருக்கிறத கொடுத்து தான் முதல்ல உங்களுக்கு அலகிடுதல்ல வரும். ஸோ இது மட்டும் நீங்கள் பார்த்தாலே you will be able to write like it's like a tables மாதிரி தான் இது இருக்கும். So you better go through all the content, then it will be very useful. Then ஈரசைனா என்ன? ஈரசைனா என்னன்னா நேர்னு சேர்ந்தா, அதாவது நேர் ஒரு குறில் சேர்ந்தா அதுக்கு பேர் தேமா. நேர் சேர்ந்தா புளிமா. நிறை கருவிலம். ஸோ நிறைன்றது கூவிலம். ஸோ நேர்னா குறில் இருக்கிறது. நேர்னா நெடிலும் நேரம், அதாவது குறிலும் சேர்றது தான் புளிமா. நிறைன்ற வார்த்தையும் நிறையும் சேர்ந்து வந்ததுன்னா அது கருவிலம். நேரும் அதுக்கப்புறம் நிறையும் வந்ததுன்னா அது கூவிலம். ஸோ இதை ஒரு டேபிள் மாதிரி நீங்க படிக்கணும். எப்படின்னா நேர் தேமா, நேர் புளிமா, நிறை கருவிலம், நிறை கூவிலம் அப்படி படிச்சுட்டு போனீங்கன்னா then this will be very useful for you to read and as well as to write in your examination, my dear children. So நேர்னு வந்தா தேமா, நேர் வந்தா புளிமா, நிறை கருவிலம், நிறை கூவிலம். ஸோ லெட் அஸ் கோ டு த நெக்ஸ்ட் ஒன். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மூவகை சீர், அதாவது 3, அதாவது ஈரகைனா ஈரனா 2 இது படுறதை பற்றி பேசுறது ஈரசை சீர். இது மூவகை, 3னா 3 டேர்ம் வரும் அதில், அதாவது நேர் நிறை அந்த மாதிரி வர்றது 3 வர்றதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம்னா அது மூவகை சீர்னு நம்ம சொல்றோம். ஸோ இதில் என்னன்னா 3 அசைகள் சேர்ந்து ஒரு சீராவது மூவகை சீர். நல்லா கவனிச்சுங்க. மூவகை சீர்னா 3 அசைகள் சேர்ந்து ஒரு சீராவது, ஒரே சீர்ல அவை 8 வகைப்படும். என்னென்னா காய்ச்சீர்கள் 4, கனிச்சீர்கள் 4. நல்லா கவனிச்சுங்க. 3 அசைகள் சேர்ந்து ஒரு சீராவது மூவகை சீர், அவை 8 வகைப்படும். ஸோ அதுல 8ல் காய்ச்சீர்கள் 4, கனிச்சீர்கள் 4. ஈரசை சீர் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. ஸோ இதுல 4 இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் காய்ச்சீர்கள் என்னென்ன வரும் சார், அதுதான் பாருங்க. நேர் அப்படின்னா தேமாங்காய். காயின்னு சொல்றதுனா அது நல்லா கவனிச்சுங்க. இந்த காயின்னு வருது பாருங்க. ஸோ அது என்னன்னா கடைசியில வர்றது இந்த டேர்ம் பாருங்க. இதுல இருக்கிற டேர்ம் எல்லாமே நேர்ல முடியறதுக்கு பேர் எல்லாமே நம்ம காயின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஈரசை சீர்ல நேருன்றது ஒரு ஒற்று சேர்ந்து வந்ததுன்னா, அதாவது குறில் சேர்ந்து வந்ததுன்னா அதுக்கு காய், அதாவது தேமாங்காய். தேமான்னு இருக்கு, அது கூட மாங்காய் ஆட் பண்ணும். புளிமான்னு இருக்கு, புளிமாங்காய். கருவிலங்காய். கூவிலங்காய். ஸோ நேர்னு வந்தா தேமாங்காய். அடுத்தது நேர் வந்தா அது புளிமாங்காய். நிறை நேர் வந்தா அது கருவிலங்காய். தென் நேர்னு வந்தா அது கூவிலங்காய். ஸோ my dear children, please make note of that. நேர்னு முடிவுல வந்ததுன்னா that is called as காய்ச்சீர்கள். அதோட வாய்ப்பாடு தேமாங்காய், புளிமாங்காய், கருவிலங்காய், கூவிலங்காய். இது எப்படி படிக்கணும்? நேர் தேமாங்காய், நிறை நேர் புளிமாங்காய், நிறை நேர் கருவிலங்காய், நேர் கூவிலங்காய் அப்படி படிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் 4 செட்டு பிளஸ் இந்த 4 செட்டு நம்ம இப்போ இந்த வீடியோல பார்த்துருக்கோம். ஸோ தென் we will go to the காய்ச்சீர்கள். காய்ச்சீர்கள்லயும் 4ன்னு இருக்கு. அதுல நான் சொன்ன மாதிரி பாருங்க, நேர்னு இருக்கு. நேருக்கு நடுவில் உங்களுக்கு நிறை. ஸோ முடிவில் பாருங்க இங்கே நிறை. அடுத்ததுல பார்த்தாலும் உங்களுக்கு நிறைன்னு கிடைக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆல்சோ நிறைன்னு உங்களுக்கு கிடைக்குது.
ஸோ இப்போ இதில் எல்லாமே வந்து நிறைன்னு வந்துன்னா நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும், கனின்னு யூஸ் பண்ணணும். அங்கே நிறையன்னு வந்ததுனால நீங்கள் காயின்னு யூஸ் பண்ணீங்க, இங்கே கனின்னு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ நேர் நேர் நிறை தேமாங்கனி, நிறை நேர் நிறை புலிமாங்கனி, நிறை 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 கருவிலங்கனி, நேர் நிறை நிறை கூவிலங்கனி. ஸோ ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் தட். திஸ் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் சால்விங் த அலகிடுதல். ஸோ அலகிடுறதுல நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப டேபிள்ஸ் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். நேர் நேர் நிறை தேமாங்கனி, நிறை நேர் நிறை புலிமாங்கனி, நிறை 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 கருவிலங்கனி, நேர் நிறை நிறைன்றது கூவிலங்கனி. ஸோ ப்ளீஸ் go through this entire thing. That will be very useful, my dear children. Let us go to the question. ஜூலை 2023 பிளஸ் மே 2022 இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து எப்படி பிரிக்கணுன்றதை நல்லா கவனிச்சுங்க. ஸோ எப்படின்னா, கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்ட தமைச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதுல கருவியும்னு வருது. ஸோ ஸோ அது ரெண்டுத்தையும் பிரிக்கிறோம். அதாவது சவுண்டு வந்து எப்படி வருதுன்னு பாருங்க. அது ரெண்டு சவுண்ட்ல முடியுது. ஈரசையில பிரிக்கணும். முதல்ல எல்லாமே ரெண்டா பிரிக்கணும். ஸோ ரெண்டு வந்திருக்கனால ஒரு கோடு போட்டிருக்கோம். இந்த கோடு போட்டிருக்காங்க பாருங்க. தென் இம்ன்றது வந்து புள்ளி. ஸோ அது வந்து புள்ளியை வந்து நம்ம கணக்கில் எடுக்காம மீதி இருக்க சவுண்டை மட்டும் பார்க்கணும். இம் அப்போ அதை எடுத்திருக்கோம். ஸோ திரை நிறை கருவிலம்னு எழுதிக்கிறோம். ஸோ தென் கோஸ் டு காலமும் ல. ஸோ அப்போ கா போட்டு லமும், கா போட்டு நெடில் வருது. ஸோ கான்னு போட்டு லம் தனித்து வர்றதுனால அது நேர்னு எழுதுறோம். ஸோ லமும்னா நிறை. ஸோ கூவிலம். செய்ன்றது ஒரு தனி வார்த்தை, கைன்றது தனி, கையும் அப்படி பிரிச்சுக்கிறோம். ஸோ அதை பிரித்து எழுதுறத செய்ன்றது ஒரே வார்த்தையில் குறிப்பா கையும் எல்லாமே வந்து ரெண்டு இதுவாக பிரிக்காம ஒரே இது முடியறதுனால அதுக்கு நேர்னு செய். இப்போ கருன்னு வருது, ரூன்னு ரெண்டு வருது. அதுவே செய் அவ்வளோதான். கைனா கை ஒரே வார்த்தையில் முடியுது. ரெண்டு கேரக்டரை பார்க்கக்கூடாது, சவுண்டை தான் பார்க்கணும். ஒலியை மட்டுமே பார்க்க வேண்டும். நல்லா யோசிச்சு சொல்கிறேன், நல்லா கவனிச்சுங்க. சவுண்டு மட்டும் பண்ண ஒரே வார்த்தை. கைன்றது ஒரே வார்த்தை. சார் என்ன சார் ரெண்டு கேரக்டர் இருக்குன்னா, அப்படி கேரக்டர் வச்சு பார்க்கக்கூடாது, ஒலியை வைத்து பார்க்க வேண்டும். சவுண்டு வச்சு தான் பார்க்கணும். ஸோ நேர்னா தேமாங்காய். செய்யும் பிளஸ் செய்யினா அதே நேர் வரும். யும்னு ஒரே வார்த்தை முடியுது, தேமா. ஸோ அடுத்ததுல அருவினையும், அரு பிளஸ் வினை பிளஸ் அரு ரெண்டு வார்த்தை வருதுனால நிறை. வினைனா ரெண்டு நை ரெண்டு வருது. ஒரே வார்த்தை தான் வருது, நேர். ஸோ கருவிலங்காய். மான் பிளஸ் மாண்ட. ஸோ நேர் தேமா. தமைச்சுன்னா நிறைவு. அதாவது தமைச்சு பிளஸ் அப்படி வர்றதுனால நேர் மட்டும் இல்லாமல் இல்லை நிறை மட்டும் இல்லாமல் கூட ஒட்டு சேர்ந்து வரும்போது அதை நிறைவுன்னு சொல்லுவோம். நிறை பிளஸ் இன்னொன்று ஆட் ஆகும்போது அதை நிறைவுன்னு சொல்லுவோம். நிறைவுக்கு வந்து அதோட மீனிங் வந்து பிறப்பு. இதை வந்து கடைசியில் இந்த வார்த்தை பிறப்புன்னு எழுதணும். சரிங்களா? லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் ஒன். உலகத்தோடொட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். அதில் சேம் உலகத்தோ. ஸோ உலகத்தோ. ஸோ உலன்றது ரெண்டு வார்த்தை வரனால நெடில் நிறை. கத்துன்றது நேர், தென் தோன்றது நேர். புலிமாங்காய். ஸோ தொட்டுன்னு வர்றதுனால ஒரு வார்த்தை நேர் தேமா. ஒழுகல். ஸோ ஒழுகல்னு வரும்போது நிறை நேர். ஸோ அடுத்தது பலகற்றும் கற்று பிளஸ் நிறை நேர் புலிமாங்காய். அடுத்தது கல்லார்னு நேர் அது தேமா. அறிவிலா. அரி பிளஸ் விலா. அது வந்து அரின்றது நிறை, விலான்றது நிறை. ஸோ கருவிலம். தார்ன்றது ஒரே வார்த்தை நேர். ஸோ நேரை குறிக்கும் போது கடைசியில் முடியும் போது அது 4ன்னு சொல்கிறோம். ஸோ ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் தட். லெட் அஸ் கோ டு த தேர்ட் ஒன். செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்தியற்கை அறிந்து செயல். செயற்கைனா செயற் பிளஸ் கை, நிறை நேர் புலிமா வருது. இந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா எல்லாமே புலிமா வந்திருக்கு. ஏப்ரல் 2023 லாஸ்ட் இயர் எழுதினவங்கள பாருங்க. கடைத்தும், கடை பிளஸ் இத்தும். இப்போ நிறை நேர் புலிமா. உலகத்தை. ஸோ அது நிறை நேர். தியர் பிளஸ் கை, நிறை நேர் புலிமா. அறிந்து பிளஸ் அப்போ நிறை நேர் புலிமா. செயல் நிறைன்னு வந்ததுன்னா அது மலர்னு பொருள். ஸோ கடைசியில் வர்றது வந்து நேர்னு வந்தால் 4, நிறைன்னு வந்ததுன்னா மலரு, நிறைவுன்னு வந்ததுன்னா அது என்ன எழுதணும், பிறப்புன்னு எழுதிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் வில் கோ டு த நெக்ஸ்ட் ஒன். நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாள்தோறும் நாடு கெடும்.
நாள் தூரம்னா நாள் ப்ளஸ் துரும், நாள் நேர் ப்ளஸ் நிறைனா கூவிலம், நாடினா நா ப்ளஸ் டி, ஸோ அப்போ தேமா. முறை செய்யா, ஸோ நிறை நேர் நேர் வந்தால் புளிமாங்காய். தென் மன்னவன் மண் ப்ளஸ் நவன் அப்படி வந்துன்னா கூவிலம். நாள் ப்ளஸ் தூரம்னா சேம் முன்னாடி எழுதுனது தான், நிறை நேர் நிறை. நாடுனா நான்றது வந்து ஒரு வார்த்தை, டூன்றதும் ஒரு வார்த்தை, ஸோ நேர் நேர் தேமா. கெடும், கெடும் இஸ் நத்திங் பட் நிறைன்னு வருது, ஸோ கேடு டு கே டு இம் 3 வருதுனால நிறை. ஸோ அது முடிவில் வர்றது வந்து நம்ம மலர்னு எழுதுறோம். ஸோ வித் திஸ் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் யூ கேன் சென்ட் அஸ் எ கமெண்ட். And I wish you all success in your examination. Please subscribe to Trimala Max YouTube channel for more exam updates, and we are uploading all the data for all the subjects in 10th standard. Whatever the requirements which is there, which is already we are daily on a daily basis we are circulating. So please see all these things and get score very good marks, my dear children. Thank you.